எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Tecno Phantom 9 ஓட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிவ்யூ நோட், நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸ்ல நமக்கு வந்து வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேம்ப்ளெட் மட்டும் தான் இருக்கு. அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பேம்ப்ளெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000 நமக்கு வந்து Amoled டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, 6GB RAM கொடுத்துருக்காங்க, 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி 3 கேமரா இருக்கு, ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் கேமரா வித் 2 ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஆனி எமோஜி சப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவா இந்த ஃபோன் வந்து இறக்குறாங்க. ஸோ ஃபிளிப்கார்ட்ல வந்து நீங்க ஜூன் 17th இருந்து வாங்கிக்கலாம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15,000 rupees தான். ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸ்ல நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கினா அந்த ரீட்டைல் பேக்கிங்ல இந்த பாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா Tecno Phantom 9 அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து காட்டுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து Phantom 9 ஓட பிராண்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. பின்னாடி வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா இருக்கு. ஆனால் இவங்க ஒரே ஒரு குறை மட்டும் தான் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். சிப்செட் வந்து நம்மளுக்கு வெறும் ஹீலியோ P35 சிப்செட் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹீலியோ P60 அது கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே வந்து படிச்சிடலாம். ப்ரைசிங் வந்து நான் சொன்ன மாதிரி 15,000 rupees வந்து விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 3500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். சீல் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த பாக்ஸில் நமக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள நமக்கு வந்து கேஸ் எல்லாமே தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நினச்சபடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் இருக்கு. அதோட நமக்கு வந்து 13 months வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, 12 + 1 month வாரண்டி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து அந்த வாரண்டி கைட் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் மேனுவல் இருக்கு. நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம், நான் வந்து படிக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ், ஒரு சூப்பரான ரப்பர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டிபியூ கேஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது ஷாமி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப கேவலமாக கொடுப்பாங்க. இவங்க வந்து நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் நமக்கு வந்து திருப்பியும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பவர்லெஸ் ப்ராசஸர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை தவிர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு டெம்பர் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ளைடாக நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நான் வந்து இப்போ அந்த ஸ்க்ரீன் கார்டு டெம்பர் எல்லாமே நான் வந்து பிரிக்க போகிறேன். பிரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்டாக இல்லை அப்படின்னு தான் சொன்னால் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம Realme 3 Proல பார்த்த மாதிரி அதே பிளாஸ்டிக் பாடி தான் இதில் நமக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் ஒரு 3500 mAh பேட்டரினா நமக்கு வந்து ஃபோன் வந்து சுத்தமாக வெயிட்டாகவே தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் பாடி கொடுத்துருந்தா இன்னும் ப்ரீமியம் ஃபீலிங் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து கிளாஸ் பாடி இல்லை, வெறும் ஒரு பிளாஸ்டிக் ஃபீலிங் தான் நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸ்க்குள்ள வந்து நமக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜரில் நார்மல் சார்ஜர் தான். ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கூட நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஃபுல் ரிவ்யூவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஒரு மைக்ரோ USB கேபிள் இருக்குது. ஆமாங்க, இதில் வந்து USB Type-C வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ Realme 3 Proல இருக்க மாதிரி இதில் வந்து மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. Redmi Note 7 Proல இருக்க மாதிரி நமக்கு வந்து USB Type-C வந்து கொடுக்கல. ஸோ நான் சொன்ன கேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரப்பர் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு கேஸ் வந்து நீங்கள் வாங்கவே தேவையில்ல. ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனை ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் பூட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து பார்க்கலாம் Tecno பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.4 inch சூப்பரான Amoled டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட் நாச் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 mAh பேட்டரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஹீலியோ P35 ப்ராசஸர் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேக் ஃபுல்லாக நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான். அப்புறம் வந்து நமக்கு Tecno அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 16 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்குது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் இருக்குது. அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. மைக்ரோ USB போர்ட் இருக்குது. அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. மேலே வந்து வெறும் ஒரே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் மட்டும் தான் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே எதுவுமே இல்லை. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ அந்த சிம் ட்ரே வந்து நம்மளுக்கு நீங்கள் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு மைக்ரோ SD கார்டு கூட போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து இது பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு தான். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஹை OS அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு Realmeக்கு எப்படி கலர் OS இருக்கோ, MIக்கு எப்படி நமக்கு MIUI கொடுத்துருக்காங்களோ, இவங்களோட ஓன் OS பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை OS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அபவுட் ஃபோன் பார்க்கலாம். அபவுட் ஃபோன்
நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பையில் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜூன் செக்யூரிட்டி பேட்சில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாஃப்ட்வேரில் வந்து. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு போகலாம். ஸ்டோரேஜில் வந்து நம்மளுக்கு 128 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 115 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ப்ளஸ் 6 GB ரேம் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 GB இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதில் நீங்கள் லான்ச்சர் எல்லாமே இருக்குது. சில கேம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே வந்து அந்த இன்ஸ்டன்ட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த இன்ஸ்டன்ட் ஆப்ஸை கூட நம்ம வந்து ஒரு செட்டிங் இருக்குது, அதை ஆஃப் பண்ணுறா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து சாம்சங் கேலக்ஸி A50 சொல்லியிருந்தேன் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்லோவாகவே இல்லை. ஆனால் ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராஸ். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 32 மெகா பிக்சல் கேமராஸ் இருக்குது. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல், அப்புறம் ஒரு 8 மெகா பிக்சல், அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு கேமரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான கேமரா ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. பியூட்டி மோட் இருக்குது, பொக்கே மோட் இருக்குது, ஏஐ கேமரா மோட் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஐ ஷாட், அதாவது ஏஆர் ஷாட் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து நிறைய கஸ்டமைசபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏஆர் சப்போர்ட் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் இதில் வந்து உங்களால் 4K வந்து கேப்சர் பண்ண முடியாது. வீடியோ வெறும் 1080p தான் நமக்கு வந்து மேக்ஸ் அவுட் ஆகுது. ஸோ நான் வந்து சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த சாம்பிள்ஸை படி பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப மோசமாக இல்லை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியல. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நேச்சுரலாக காட்டுது கலர்ஸ் எல்லாமே. இது வந்து நான் அல்ட்ரா வைடில் எடுத்தது, இது வந்து நார்மல் சென்சார் வந்து நமக்கு எடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2x ஜூமில் வந்து இது எடுத்தது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், மைக்ரோ ஷாட்டில் ரொம்ப சூப்பராகவே வருது. செல்ஃபிஸ் வந்து 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ வேணா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஃபோனுக்கு வந்து நாங்கள் கம்பேரிசன் வீடியோ வந்து போடுறோம். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.